கியான்பூர்ன்ற கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல மரம் வெட்டுற வேலை செய்யற சங்கட் தாஸ் தன்னுடைய மனைவி கீதாவோட வாழ்ந்துட்டு வந்தாரு. சங்கட் தாஸ்க்கு வயது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனாலும் அவனுக்கு எந்த மரியாதையுமே கிடைக்கல. அதனால அவன் தனியாவே நதிக்கு நடுவுல இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்காக போறான். மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி ஏதோ சங்கத் கொஞ்சம் வருமானத்தை பாத்துட்டு இருந்தான். அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டான். நதியில மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சங்கட் தாஸ் பாக்குறான், மீன் பிடிக்கிறவன் தன்னோட வலையில நீர் தேவதைய புடிச்சிட்டு இருந்தான். என்ன விட்டுருங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷிதான். எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் கால் மட்டும்தான். நாங்க உன்னை விட மாட்டோம். மார்க்கெட்ல உன்னை கொண்டு போய் வித்தா எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். மீனவன் உடனடியா அந்த கடல் தேவதைய தாக்கி மயக்கமடைய செஞ்சிடுறான். அவங்க கடல் தேவதைய அங்கேயே விட்டுட்டு சாப்பிடுறதுக்காக போறாங்க. சங்கட் தாஸ் இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். சங்கட் தாஸ்க்கு கடல் தேவதை மேல கருணை வருது. அவன் அமைதியா கடல் தேவதை கிட்ட போறான். கடல் தேவதையோட முகத்துல கொஞ்சம் தண்ணீரை தெளிக்கிறான். கடல் தேவதைக்கு முழிப்பு வந்ததும் கத்த ஆரம்பிக்கிறா. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் போகணும். பயப்படாதீங்க, நான் மீன் பிடிக்கிறவன் இல்ல. என்னுடைய பேரு சங்கட் தாஸ். நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன். சங்கட் தாஸ் கோடாரிய வச்சு வலைய கட் பண்றான். இந்த உதவிய நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இதுல நன்றி கடன் எதுவும் இல்ல. வெறும் மனிதாபிமானத்தோட உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். இத சொல்லிட்டு சங்கட் தாஸ் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப போறான். வீட்டுக்கு போனதும் சங்கட் தாஸ் பாக்குறான், அவனுடைய மனைவி கண்ணீரோட சமையல் செய்யாம இருக்கா. என்னாச்சு கீதா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? எப்பவும் நீ எனக்காக சமையல் செஞ்சு காத்திருப்ப இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒலை கூட வைக்க காணோம். வீட்ல ஒரு அரிசி கூட இல்ல சாப்பிட. இன்னைக்கு தலைவர் தம்பட்டம் அடிச்சு ஊர் முழுக்க அறிவிச்சிருக்காரு. இன்னையில இருந்து காட்டுல யாரும் மரத்தை வெட்டக்கூடாதான். அரசாங்கம் மரம் வெட்டுறத தடை செஞ்சிட்டாங்களா? ஆமா, அதுக்காக தான் நான் அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு மரத்தை வெட்டுறதும் அதை விக்கிறதும் தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. இனிமே நம்ம நிலைமை என்ன? நமக்கு குழந்தை கூட கிடையாது. சிட்டிக்கு போய் சம்பாதிக்க கூட முடியாது. கவலைப்படாத, எப்போ ஒரு கதவு மூடுதோ இன்னொரு கதவு திறக்கும். கடவுள் எப்படியும் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு மரம் வெட்டினதுல 100 ரூபாய் கிடைச்சது. வா, தாபாக்கு போய் வயிறு நிறைய சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர எனக்கு மனசு இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சங்கட் தாஸும் அவளுடைய மனைவி கீதாவும் தாபாக்கு சாப்பிட வராங்க. ஊர்ல ஒரு தாபா தான் இருந்தது. சேரா ஹாத்தின்ற 2 பேரு அந்த தாபாவை நடத்திட்டு வந்தாங்க. அண்ணா, எங்களுக்காக 2 பிளேட் சாப்பாடு கொடுங்க. சரி, கொண்டு வரேன். ஆனா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் சாப்பாடு என்னமோ வரல. என்னாச்சுன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு உணவு வரவே இல்லை. நீ தொடர்ந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு ஜனம் இருக்காங்க பாத்தியா? ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல 1/2 மணி நேரத்துல தரேன்னு. இனிமேல் நாங்க எப்பவுமே இந்த தாபாக்கு சாப்பிட வர மாட்டோம். கீதா வீட்டுக்கு போய் சங்கட் தாஸ் கிட்ட சொல்றா, நம்ம ஊர்ல ஒரு தாபா தான் இருக்கு. ஆனா ஜனங்க அதிகமா வர்றாங்க. சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்மளே ஒரு தாபா ஆரம்பிச்சு அது நல்லா ஓடுச்சுன்னா நமக்கு வருமானம் வரும்ல. இந்த விஷயம் எனக்கு கூட சரியா இருக்கும்னு தோணுது. நான் என்னுடைய தங்க செயினை அடகு வச்சிடறேன். அப்ப நம்ம கடை வைக்கிறதுக்கான பணம் கிடைக்கும்ல. சங்கட் தாஸும் கீதாவும் ஷேரா ஹாத்தி தாபாக்கு முன்னாடியே அவங்களுடைய தாபாவை திறக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய வியாபாரத்தை தொடங்குறாங்க. சங்கர் தாசண்ணா, ஒரு தால் எவ்வளவு? வெறும் 50 ரூபாய் தான்ப்பா. நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு தால் கொண்டு வரேன். சங்கர் தாஸ் அப்புறம் கீதா பேசுற கலகலப்பான பேச்சும் அவங்க செய்யற சுவையான சமையலும் கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அவங்களோட தாபா பக்கமா இழுக்குது. அங்க ஷேரா ஹாத்தியோட தாபா காலியா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஷேரா ஹாத்தியோட தாபா வேலைகள் சுத்தமா முடங்கிருச்சு. ஷேருண்ணா, இதே மாதிரி போச்சுன்னா நாம தெருவுக்கு வர வேண்டியதுதான். போன 2 வாரமா நம்ம வருமானம் பாதியை விட குறைஞ்சு போச்சு. நாம சங்கட் தாஸ்க்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். அவனும் இருக்கக்கூடாது, அவன் தாபாவும் இருக்கக்கூடாது.
என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஷேராக்கும் சங்கட் தாஸ்க்கும் சின்ன வயசுல இருந்தே பழக்கம். அதனால சங்கட் தாஸ்க்கு நீந்த தெரியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் ஷேராவும் ஹாத்தியும் சங்கட் தாஸ் கிட்ட வராங்க. அவங்க சங்கட் தாஸோட முகத்தை துணிய போட்டு மூடுறாங்க. அவங்க 2 பேரும் சங்கட் தாஸ படகுல கூட்டிட்டு போய் நதிக்கு நடுவுல தள்ளி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்ச சங்கட் தாஸ் கடல்ல மூழ்கிடுறான். மெல்ல மெல்ல சங்கட் தாஸ் கண் முழிக்கிறான். அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பாக்குறான். அங்க இருக்கிற கடல் தேவதைக்கு சங்கட் தாஸ் ஏற்கனவே உதவி பண்ணிருக்கான். அந்த கடல் தேவதை சங்கட் தாஸ் முன்னாடி தான் இருக்கா. நான் எப்படி உயிரோட இருக்கேன்? கேவலமான கொஞ்சம் பேர் எனக்கு முகமூடி போட்டு நதியில கொண்டு வந்து போட்டாங்க. நான் தான் உங்களை காப்பாத்தினேன். நான் தண்ணிக்குள்ள எப்படி உயிரோட இருக்கேன்? ஒண்ணுமே புரியல. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு மாய மாத்திரைய கொடுத்திருக்கேன். சங்கட் தாஸ்க்கு கடல் தேவதை ஒரு பானைய கொடுக்கறா. நீ எப்போ அந்த பானைக்குள்ள கைவிடுறியோ அதுல இருந்து உனக்கு ஒரு மாத்திரை கிடைக்கும். அந்த மாத்திரையை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி கடியில எவ்வளவு தூரம் போனாலும் உன்னால சுவாசிக்க முடியும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாத்திரையோட செயல்பாடு வெறும் 12 மணி நேரத்துக்கு தான் வேலை செய்யும். நான் இந்த பானைய உங்களுக்கு உங்க உதவிக்காக தரேன். நீ இத உன்னோட கொண்டு போகலாம். சங்கட் தாஸ் அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். அந்த பானைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான். பிறகு அவனுடைய தாபாக்கு வேலை செய்ய கிளம்பிட்டான். ஷேராவும் ஹாத்தியும் அவனை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ணா, இந்த சங்கட் தாஸ் எப்படி உயிரோட வந்தான்? அவன் நீந்த கத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணா, இப்ப நாம என்ன பண்றது? கவலைப்படாத, சங்கட் தாஸ நான் விடவே போறதில்ல. ஷேரா கிராமத்தோட தலைவரை பார்க்க போறான். தலைவர் கிட்ட இப்படி சொல்றான். தலைவரே, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்னன்னு சொல்லு ஷேரா, எதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்க? தலைவரே, நீங்க கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, ஊர்ல யாருமே சங்கட் தாஸ்க்கு கடைய வாடகைக்கு கொடுக்க கூடாதுன்னு. இந்த சங்கட் தாஸால என் வியாபாரம் வீணா போயிடுச்சு. சரி, உன் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. சங்கட் தாஸ் தாபா நடத்திட்டு இருக்க கடையோட முதலாளி உடனடியா அந்த கடைய காலி பண்ண சொல்றாரு. இவங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? இவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு தானே இருந்தோம். அப்புறம் ஏன் நம்மள கடைய காலி பண்ண சொல்றாங்க? பரவாயில்ல, நான் வேற ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறேன். சங்கட் தாஸ் ரொம்ப வருத்தத்தோட நதி கிட்ட போறான். அப்போ கடல் தேவதை சங்கட் தாஸ் கிட்ட பானையை கொடுக்க நதிக்குள்ள இருந்து வெளியே வரா. என்னாச்சு சங்கட் தாஸ்? எதுக்காக இவ்ளோ வருத்தமா இருக்க? ஊர்ல யார் ஒருத்தரும் எனக்கு இடத்த வாடகைக்கு கொடுக்கல. என்னால என்னுடைய வீட்லயும் தாபாவை திறக்க முடியாது. ஏன்னா என் வீடு இருக்கிற இடம் வியாபாரத்துக்கு சரி வராது, அங்க யாரும் வரமாட்டாங்க. சங்கட் தாஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் கடல் தேவதை கிட்ட சொல்றான். நீ நதிக்கு கீழே பாதாள லோகத்துல தாபாவை வை. அது என்னோட இடம்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா தண்ணிக்குள்ள எப்படி நெருப்பு எரியும்? அப்புறம் மக்களால எப்படி அங்க சுவாசிக்க முடியும்? கவலைப்படாத, பாதாள லோகத்திலயும் நெருப்பு எரியும். அத வச்சு நம்ம எல்லா உணவையும் சமைக்கலாம். இன்னொரு விஷயம், தண்ணியில சுவாசிக்கிறது எப்படின்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்கிட்ட ஒரு பானை கொடுத்தேன்ல, அதுல மாய மாத்திரைகள் இருக்கு. ஆமா, அந்த பானைய பத்தி நான் மறந்தே போயிட்டேன். சங்கட் தாஸ் பாதாள லோகத்துல நதிக்கு கீழே தாபாவை வைக்கிறான். கிராமத்துல எல்லா இடத்துலயும் பேனர் அமைக்கிறான். கிராம மக்கள் எல்லாரும் பாதாள லோகத்துல இருக்கிற தாபாவை பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்காங்க. அதனால எல்லாரும் நதிக்கரைக்கு போறாங்க. சங்கட் தாஸ் எல்லார்கிட்டயும் பானையில இருந்து ஒவ்வொரு மாத்திரையா எடுத்து சாப்பிட சொல்றான். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மாத்திரையோட சக்தி 12 மணி நேரம் தான் இருக்கும். அதனால 12 மணி நேரத்துக்குள்ள நீங்க வெளியே வந்துடணும். மக்கள் எல்லாரும் நதிக்கு கீழே போய் சங்கட் தாஸோட தாபால சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாதாள லோகத்தை சுத்தி பார்க்கவும் செஞ்சாங்க. சங்கட் தாஸ் நதிக்கரையில வேலைக்காக ஒரு ஆளை நிறுத்தி வைக்கிறான். அவன்கிட்ட சொல்றான், யாராவது உணவு சாப்பிட வந்தா இந்த பானையில இருந்து மாத்திரையை எடுத்து கொடு. இப்படி சொல்லிட்டு சங்கட் தாஸ் தாபால வேலை செய்யறதுக்காக போயிடுறான். இங்க ஷேரா வயித்தறிச்சல்ல ரொம்ப பொறாமப்பட்டுட்டு இருக்கான். பாதாள லோகத்துல தாபாவா? அங்க கூட சங்கட் தாஸ் நல்லா நடத்திட்டு இருக்கான். நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் அங்கதான் போறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் ஆட்கள் கூட அவன் தாபாக்கு போறாங்க. அங்க போக எல்லாரும் இஷ்டப்படுறாங்க.
நம்ம தாபா முழுமையா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அண்ணா, நான் கூட சங்கர் தாஸ் தாபாக்கு போயிருந்தேன். அந்த பாதாள லோகம் பார்க்க அழகா இருக்கு. அங்க பார்க்க கலர் கலரான மீன்கள் எல்லாம் இருக்கு. சும்மா இரு. சங்கர் தாஸோட தாபா இந்த ஊர்ல இருந்தா நாம ஊரை காலி பண்ணி போய் வேற எங்கேயாவது தாபாவை வச்சாகணும். ஷேரா திரும்பவும் கிராம தலைவரை பார்க்க போறான். அப்புறம் அவர்கிட்ட சொல்றான், தலைவரே, சங்கர் தாஸோட தாபாவை நதிக்கடியில இருந்து கூட எடுக்கணும். எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது. மன்னிச்சிரு ஷேரா, என்னால சங்கர் தாஸ்க்கு இனிமே பிரச்சனை கொடுக்க முடியாது. சங்கர் தாஸோட தாபா மூலமா பக்கத்து ஊர் ஆட்கள் கூட நம்ம ஊருக்கு வந்துட்டு போறாங்க. இதனால நம்ம ஊருக்கு நல்ல பேர் கிடைக்குது. சுற்றுலா பயணிகளால நம்ம ஊரோட வருமானமும் அதிகரிக்குது. இது நல்லது தானே? இந்த தடவை நான் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன். ஷேரா அவனுடைய வீட்டுக்கு வந்து ஹாத்தி கிட்ட சொல்றான், தலைவர் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்ம என்ன பண்றதுன்னா? ஷேராவும் ஹாத்தியும் தங்களோட கிராமத்தை காலி பண்ணிட்டு வேற ஒரு கிராமத்துல தாபா வச்சாங்க. சங்கர் தாஸும் கீதாவும் நல்ல லாபத்துல தங்களுடைய தாபாவை நடத்துனாங்க. ராஜன் அவனோட வீட்ல அமைதியா ஒரு பெட்ல படுத்திருந்தான். அந்த சமயத்துல அவன் வீட்டோட கதவை யாரோ சத்தமா தட்டுறாங்க. ராஜனோட மனைவி நந்தா கிச்சன்ல அப்ப சமைச்சிட்டு இருந்தாங்க. ராஜன் எழுந்து கதவை திறக்கிறான். ராஜனோட முன்னாடி அந்த ஊர் தலைவர் சம்பத் ராய் நின்னுட்டு இருந்தாரு. சம்பத் ராய் ரொம்ப கோவமா ராஜனை மேலோட்டமா பார்க்க நீ நல்லவன் போல தெரியற ராஜன். ஆனா உள்ள இருந்து பார்த்தா பெரிய பித்தலாட்டக்காரனா இருப்பேன்னு நான் எப்பவும் யோசிக்கல. அவ்வளவு பெரிய தப்பு நான் என்ன பண்ணேன்? மறந்துட்டியா? இன்னைக்கு என்னோட பணத்தை நீ திரும்ப தரணும். எனக்கு ஞாபகம் இருக்கு சம்பத்தண்ணா, நான் உங்க பணத்தை திரும்ப கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நாள் முடியறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் மிச்சம் இருக்கு. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கலாம்ல? இல்ல, நான் சாயந்தரம் வரையும் காத்திருக்க வாய்ப்பே இல்லை. என்னுடைய பணம் எனக்கு இப்பவே வேணும். பாருங்க, இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்லை. உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சம்பத்தண்ணா, சிட்டியில எனக்கு ரொம்ப பெரிய பிஸ்னஸ் இருந்தது. திடீர்னு என்னுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆன பிறகு என்னுடைய வீடு, சிட்டி எல்லாத்தையும் விட வேண்டி ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம நான் இந்த கிராமத்துல வந்து வாழ வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு தான் என்னை பத்தி எல்லாம் தெரியும்ல. போதும் போதும், நிறுத்து. உன்னுடைய கதைகளை கேட்டு கேட்டு என்னுடைய காது சோர்ந்து போயிடுச்சு. அட, உன்னுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு என்னையும் நஷ்டப்பட சொல்றியா? நீ என்கிட்ட 3 மாசத்துல பணத்தை திரும்ப தரேன்னு பணம் வாங்கின. ஆனா 5 மாசம் ஆயிடுச்சு. நீங்க யோசிக்காதீங்க சம்பத்தண்ணா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது உங்க பணத்தை நான் கொடுத்துருவேன். என் கைக்கு வந்த உடனே உங்க கைக்கு கண்டிப்பா பணம் வந்து சேர்ந்துரும். ராஜன் சொன்னதை கேட்ட சம்பத் ராய் கோவத்துல நிறைய திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ராஜன் அழுதுகிட்டே சோகமா பெட்ல உட்கார்ந்தான். அந்த சமயத்துல அவனோட மனைவி நந்தா அவன்கிட்ட வந்து பேசுறா. நீங்க எதுக்காக அவன்கிட்ட போய் சொன்னீங்க? உங்களுக்கு பணம் கிடைக்க போகுதுன்னு. சாயந்தரத்துக்குள்ள பணம் எங்க இருந்து கிடைக்கும்? நிதினோட பேசுனேன். இன்னைக்கு கண்டிப்பா அவன் எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுப்பான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உங்களை நீங்க சமாதானப்படுத்திப்பீங்க? கெட்ட நேரத்துல யாரும் யார் கூடயும் இருக்க மாட்டாங்க. நான் என்னதான் பண்ணேன்? உனக்கு கல்யாணம் ஆன பிறகு என்னால உன்னோட படிப்பும் நின்னு போச்சு. வியாபாரத்துல எனக்கு நஷ்டம் ஏற்படாம இருந்தா உன்னை பெரிய சயின்டிஸ்டா ஆக்கியிருப்பேன். கவலைப்படாதீங்க, ஏன்னா நான் என்னோட பிரைவேட் ப்ராஜெக்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுல கண்டிப்பா நான் எப்படியாவது எந்த ஜெயிப்பேன்னு ப்ராஜெக்ட எனக்கு பத்தி தோணுது. பேசுற நந்தா? நீ அந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சு 2 வருஷம் முடிஞ்சது. முதல்ல சிட்டி ஜனங்க உன்னை கிண்டல் பண்ணாங்க. இப்ப கிராமத்து ஆளுங்க கூட உன்னை கலாய்க்கிறாங்க. இதே மாதிரி போச்சுன்னா நான் கண்டிப்பா நதியில விழுந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். ராஜன் அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறான். முழு நாளும் தன்னுடைய நண்பன் நிதின்காக காத்துட்டு இருந்தான். ஆனா நிதின் அங்க வரவே இல்ல. நந்தாக்கு நல்லா தெரியும் நிதின் எப்பவுமே ராஜனை ஏமாத்துவான்னு. அது என்னன்னா, நந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணா. சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே ரொம்ப கடுமையா படிச்சிட்டு இருந்தா. ஆனா அவ படிச்சிட்டு இருக்கும் போதே ராஜன் கூட அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு பிறகும் ராஜன் நந்தாவை தொடர்ந்து படிக்கலான்னு சொன்னான். நந்தா சந்தோஷமாயிட்டா. ஆனா விதி நினைச்சதோ வேற ஒண்ணு. ராஜனோட வியாபாரம் திடீர்னு நஷ்டமாயிடுச்சு. நகரத்துல அவனுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு. ராஜனுக்கு நகரத்தை காலி பண்ணி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து சேர வேண்டிய நிலைமை வந்துச்சு.
இங்க அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ப்ராஜெக்ட் வேலையில நந்தா ஈடுபடுறா. நந்தா ரொம்ப வருஷமா ஒரு ரோபோட் தயாரிக்கிற முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கா. நந்தா ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கிற சமயம் சம்பத் அவனுடைய ஃப்ரெண்டு பீமனை கூட்டிட்டு ராஜன் எங்க இருக்கான்? அவர் மதியத்துல அவன் வந்ததும் சம்பத் பணம் திரும்ப வாங்க வந்திருந்தான்னு சொல்லுங்க. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரொம்ப வருஷமா ஒரு ரோபோட் தயாரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது முழுமையா ஒரு மனுஷன மாதிரியே இருக்கும். நந்தாவோட பேச்ச கேட்ட பிறகு சம்பத்தும் கூட வந்த பீமாவும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பண்றதை விட இதை வித்துட்டு என் பணத்தை திரும்ப கொடு, அப்படியாவது கடனை தீருங்க. சேட்டு சரியாதான் சொல்றாரு. நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறத விட்டுட்டு சேட்டு வீட்டுல பாத்திரம் கழுவுற வேலைக்காவது போ. அப்படி செஞ்சாலாவது உனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும். சம்பத்தும் பீமாவும் நந்தாவை கலாய்ச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க பேசினதை கேட்டு நந்தா ரொம்ப வருத்தப்பட்டா. அவ ரொம்ப கோவத்துல அந்த ரோபோவை கீழே தூக்கி போட்டு கோவத்துல சொல்றா, சம்பத்தும் பீமாவும் சரியாதான் சொல்லிருக்காங்க. இதுக்கு பதிலா நான் அவங்க வீட்டுல போய் பாத்திரம் கழுவலாம். எனக்கு இன்னும் நல்லாவே வருமானம் கிடைக்கும். நந்தா இத சொன்னதும் அவ காதுல யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டது. நந்தா அதிர்ச்சியில அங்க இங்க பார்த்தா. அதுக்கப்புறம் தான் தெரியுது சத்தம் வேற எங்க இருந்தும் இல்ல, அந்த ரோபோல இருந்து வருதுன்னு. ரோபோவை பார்த்தா ரோபோ கண்ல இருந்து தண்ணி வருது. நான் பாக்குறது உண்மைதானா? என் கண்ணுல ஏதாவது ஆச்சரியம் தெரியுதா? அப்ப அந்த ரோபோ நந்தா பக்கம் பார்த்து சொல்லுது, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க பாக்குறது பிரம்ம கிடையாது, இது உண்மைதான். நீங்க ரொம்ப வேகமா என்ன நிலத்துல தூக்கி போட்டீங்க. நீங்க போட்டதுனால என் பாடி முழுக்க வலியா இருக்கு. நந்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அவ கண்டுபிடிச்ச ரோபோவை ரொம்ப ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருந்தா. நந்தாவோட கணவர் ராஜன் கூட இத பாத்துட்டு இருக்காருன்னு நந்தா பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி இருக்க நந்தா. இது அச்சு அசல் மனிதர்களை போலவே நடந்துக்குது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னோட முயற்சியில நான் கட்டாயம் வெற்றி அடைவேன்னு எனக்கு தெரியும். எதுக்காகனா நீங்க தான் என்ன உருவாக்குனீங்க அம்மா. அந்த சம்பத்தும் காளியாவும் உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல எனக்கு கோபம் ரொம்ப வந்தது. ஆனா நான் அத பார்த்துட்டு இருந்தோம் என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா எப்போ நீங்க என்ன தரையில போட்டு அடிச்சீங்களோ அப்ப இருந்து எனக்கு உடம்புக்குள்ள உயிர் வந்த மாதிரி தோணுது. இப்போ என்ன நானு ஒரு பெரிய பலசாலி மாதிரி உணர்றேன். என்னால மனுஷங்க மாதிரி யோசிக்கவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குப்பா. உன்னோட கண்ணீரே அதை தெளிவா சொல்லுது. உனக்குள்ள மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் இப்போ வந்துட்டேன்ல. நான் அப்பாவோட வியாபாரத்துல அவருக்கு உதவி பண்றேன். எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும். என்னால ஏர் ஓட்டவும் முடியும், விவசாயமும் செய்ய முடியும், அதோட பிசினஸும் செய்ய முடியும். ராஜன் நந்தாவை நடக்க வாய்ப்பு இருக்கா? நடக்கும் ராஜன், கட்டாயம் நடக்கும். இவனோட தலையே ஒரு லைப்ரரி மாதிரி. அதுல நிறைய புக்ஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கான். அவன் தலையில ஞானமலையே இருக்கு. அப்போல இருந்து நந்தாவோட மகன் அந்த ரோபோ நிலத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் வேலைகள் செஞ்சு கொடுத்துச்சு. நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலைய 1 மணி நேரத்துல செஞ்சு கொடுத்துச்சு. காலம் கடக்க கடக்க ராஜனோட கையில பணமழை குவியுது. கொஞ்ச நாள்லயே சம்பத்தோட கடன் எல்லாம் தீர்த்துட்டான். அவன் சொந்தமா விவசாயம் பண்ண யோசனை பண்ணான். ஆனா இந்த விஷயம் சம்பத்துக்கு சுத்தமா பிடிக்கல. சம்பத் ஒரு நாள் ராஜனுடைய அப்பா கூட ரொம்ப திறமையான ஆளா இருந்தாரு. ஆனா நான் எப்பவும் அவரை வளர விடவே இல்லை. அதே மாதிரி அவருடைய பையனுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகளை தரணும்னு. ஆனா அவன் மனைவி அவனை மாத்திட்டா. ஆனா அதை விட பெருசா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 50 பேர் செய்யக்கூடிய வேலையை அந்த ரோபோட் 1/2 மணி நேரத்துல செய்யுது. நாம அந்த வேலையை செய்ய ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க கவலைப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொருள், அவ்வளவுதான். நாளைக்கு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அதை துண்டு துண்டாக்கிடுறேன். அப்படின்னா உன்னோட நானும் வரேன் பீமா. நான் என் கண்ணால அந்த ரோபோட் துண்டு துண்டாகிறத பார்க்கணும். மறுநாள் ராத்திரி சம்பத்தும் பீமாவும் நிறைய ஆட்களை கூட்டிக்கிட்டு ராஜன் வீட்டுக்கிட்ட போறாங்க.
அவங்க ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த ரோபோவை அடிச்சு நொறுக்க திட்டம் போடுறாங்க. திடீர்னு தாக்குதல் நடத்தினதால ரோபோட் கீழே விழுந்துருது. அந்த நேரம் ராஜனும் நந்தாவும் பதட்டத்தோட வர்றாங்க. நீங்க கண்ணு என்ன பண்ணிட்டு தெரியலையா என்ன இருக்கீங்க? உங்களுக்கு? மன்னிச்சிரு நந்தா, எங்களுக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. உன் ரோபோட் இந்த மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்டு இருந்தா எங்களை மாதிரி பெரிய வீட்டு ஆட்களை எல்லாரும் இது ஏமாளியாக்கிடும். ப்ளீஸ் என் பையனை விட்டுருங்க. ராஜன், இது வெறும் இரும்பு துண்டு, உன்னோட பையன் இல்ல. உங்களுக்கு வேணா இது ஒரு பொம்மை மாதிரி தெரியலாம், ஆனா நான் இத ஒரு உயிரா பாக்குறேன். திடீர்னு ரோபோட்டோட உயிருக்குள்ள கரண்ட் மாதிரி சக்தி வருது. அது எந்திரிச்சு பீமாவையும் சம்பத்தையும் மேல தூக்கி விசிறி அடிக்குது. அவங்க கீழே விழுந்ததும் பயத்துல ரொம்ப நடுங்கி ஐயா, போயிட்டாங்க. இந்த ரோபோட்டுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு. நீ உண்மையதான் சொல்ற பீமா. நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா இங்க இருந்து ஓடணும். அவங்க 2 பேரும் பயந்து ராத்திரியே ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காலம் கடக்க கடக்க நந்தாவோட மகன் ரோபோட் ரொம்ப